ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் தானே ஒயர் இருக்கு அப்படின்னு தூக்கி போட நினைச்ச இந்த பிளாஸ்டிக் ஒயர்ல செஞ்ச ட்ரேயோட யூசஸை சொல்லிட்டே இருக்கலாம். அதை இன்னொரு வீடியோல நான் போடுறேன். இதுக்கு என்ன மெஷர்மெண்ட் எடுத்து எப்படி போடலாம் அப்படிங்கறத ஃபாஸ்டா சொல்றேன், பார்த்துக்கோங்க. ஃபுல் வீடியோ பார்க்கணும் அப்படின்னா கீழே லிங்க் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. இந்த ட்ரே போடுறதுக்கு மாம்பழ கலர் ஒயர் 9 ஒயர் எடுத்துக்கோங்க, 3 அடி எடுத்துக்கோங்க. 50-50 ஒயர் எடுத்திருக்கேன். நீங்க என்ன கலர் வேணாலும் யூஸ் பண்ணலாம். 4 ஒயர் எடுத்துக்கோங்க, அதுவும் அதே அளவு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணிட்டு ரன்னிங் ஒயர் 1 அடி எடுத்துக்கிட்டு நீங்க ஜாயின் பண்ணிட்டு வாங்க. சிவன் கண் நாட் தான் நான் போடுறேன். ஃபர்ஸ்ட் நாட் நார்மல் நாட்டும், அடுத்து சிவன் கண், அடுத்து நார்மல், இப்படி மாத்தி மாத்தி போட்டுவாங்க. எல்லா ஒயரையும் ஜாயின் பண்ணிட்டு லாஸ்ட்ல 1 ஃபீட் விட்டு கட் பண்ணிருங்க. இந்த மாதிரி மேல ஒரு லைன் கீழே ஒரு லைன் போட்டுக்கோங்க. 3 லைன் ஆச்சு. நமக்கு 3x3 பேட்டர்ன் நமக்கு கிடைச்சிருச்சு. அதுக்கப்புறம் 50-50 ஒயர் ஜாயின் பண்ணிட்டு போட்டுவாங்க. இந்த மாதிரி இந்த பேஸ் போட்டுருங்க. இந்த பேஸ்ல நமக்கு 3x3 பேட்டர்ன்ல கட் ஆன் டிசைன் கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறமா ரன்னிங் ஒயர் யூஸ் பண்ணி சுற்றிலும் போட்டுவாங்க. கார்னர்ல 2 ஒயர் 50-50 ஒயர் கிடைக்கும். அதை சேர்த்து வச்சு ஒரே நாட்டா நீங்க போட்டுவாங்க. இதோட ஃபுல் டீடைல் தெரியணும் அப்படின்னா என்னுடைய சேனலை ஃபாலோ பண்ணுங்க. போட்டு முடிச்ச பின்னாடி ரிவர்ஸா வச்சுட்டு இதை ஒயரை இன்செர்ட் பண்ணிடுங்க. அதனால உள் பக்கம் ரொம்ப நீட் ஃபினிஷிங் கிடைச்சிருக்கு. ரொம்பவே சூப்பரா வந்திருக்கு. இது உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்க. தேங்க்யூ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் தானே ஒயர் இருக்கு அப்படின்னு தூக்கி போட நினைச்ச இந்த பிளாஸ்டிக் ஒயர்ல செஞ்ச ட்ரேயோட யூசஸை சொல்லிட்டே இருக்கலாம். அதை இன்னொரு வீடியோல நான் போடுறேன். இதுக்கு என்ன மெஷர்மெண்ட் எடுத்து எப்படி போடலாம் அப்படிங்கறத ஃபாஸ்டா சொல்றேன், பார்த்துக்கோங்க. ஃபுல் வீடியோ பார்க்கணும் அப்படின்னா கீழே லிங்க் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. இந்த ட்ரே போடுறதுக்கு மாம்பழ கலர் ஒயர் 9 ஒயர் எடுத்துக்கோங்க, 3 அடி எடுத்துக்கோங்க. 50-50 ஒயர் எடுத்திருக்கேன். நீங்க என்ன கலர் வேணாலும் யூஸ் பண்ணலாம். 4 ஒயர் எடுத்துக்கோங்க, அதுவும் அதே அளவு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணிட்டு ரன்னிங் ஒயர் 1 அடி எடுத்துக்கிட்டு நீங்க ஜாயின் பண்ணிட்டு வாங்க. சிவன் கண் நாட் தான் நான் போடுறேன். ஃபர்ஸ்ட் நாட் நார்மல் நாட்டும், அடுத்து சிவன் கண், அடுத்து நார்மல், இப்படி மாத்தி மாத்தி போட்டுவாங்க. எல்லா ஒயரையும் ஜாயின் பண்ணிட்டு லாஸ்ட்ல 1 ஃபீட் விட்டு கட் பண்ணிருங்க. இந்த மாதிரி மேல ஒரு லைன் கீழே ஒரு லைன் போட்டுக்கோங்க. 3 லைன் ஆச்சு. நமக்கு 3x3 பேட்டர்ன் நமக்கு கிடைச்சிருச்சு. அதுக்கப்புறம் 50-50 ஒயர் ஜாயின் பண்ணிட்டு போட்டுவாங்க. இந்த மாதிரி இந்த பேஸ் போட்டுருங்க. இந்த பேஸ்ல நமக்கு 3x3 பேட்டர்ன்ல கட் ஆன் டிசைன் கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறமா ரன்னிங் ஒயர் யூஸ் பண்ணி சுற்றிலும் போட்டுவாங்க. கார்னர்ல 2 ஒயர் 50-50 ஒயர் கிடைக்கும். அதை சேர்த்து வச்சு ஒரே நாட்டா நீங்க போட்டுவாங்க. இதோட ஃபுல் டீடைல் தெரியணும் அப்படின்னா என்னுடைய சேனலை ஃபாலோ பண்ணுங்க. போட்டு முடிச்ச பின்னாடி ரிவர்ஸா வச்சுட்டு இதை ஒயரை இன்செர்ட் பண்ணிடுங்க. அதனால உள் பக்கம் ரொம்ப நீட் ஃபினிஷிங் கிடைச்சிருக்கு. ரொம்பவே சூப்பரா வந்திருக்கு. இது உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.